முக்கிய செய்திகள். 100% கூடுதல் வரி விதித்த டிரம்பின் நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமானது, நிலையான கொள்கையற்றவர் என சீன மக்கள் கண்டனம். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த MP MLAக்கள் விலகல், பட்டியல் இனத்தவர்களை தலைவர்கள் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. தங்கத்தை விட கலைமாமணி விருதுக்கு மதிப்பு அதிகம், விருது வழங்கும் விழாவில் ஸ்டாலின் பேச்சு. எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் உடனான பேச்சுவார்த்தை தோல்வி, வேலை நிறுத்தத்தை தொடர LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் முடிவு. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கும் என அறிவிப்பு, தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சிறுபிள்ளைத்தனமாகவும் தான் தோன்றித்தனமாகவும் நடந்து கொள்வதாக விமர்சித்துள்ள சீனா 100% வரி விதிப்பை கண்டு அச்சப்படப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற டிரம்ப் சீனா, இந்தியா, கனடா, ஜப்பான், மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரியை அமல்படுத்தினார். சீன பொருட்களுக்கு அவர் 100% வரி விதித்ததால் அந்நாடும் அமெரிக்க பொருட்களுக்கு 100% வரி விதித்து பதிலடி கொடுத்தது. கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை சீனா மீது அமெரிக்கா 145% வரை வரி விதித்தது. பதிலுக்கு அமெரிக்க பொருட்கள் மீது 110% வரை சீனா வரி விதித்தது. பின்னர் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வரியை 30% குறைத்தன. இந்நிலையில் சீனா அரிய வகை கனிமங்களை ஏற்றுமதி செய்ய கடும் கட்டுப்பாடுகளை விதித்து கடந்த வியாழக்கிழமை உத்தரவிட்டது. ஸ்காண்டியம், இட்ரியம், லாத்தனைட்ஸ் உள்ளிட்ட கனிமங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் ஸ்மார்ட் போன்கள், LED பல்புகள், LED டிவிக்கள், மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகள், MRI ஸ்கேன்ஸ், புற்றுநோய் சிகிச்சை உள்ளிட்டவற்றில் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் இந்த அரிய வகை கனிமங்கள் அமெரிக்க ராணுவத்திற்கு அத்தியாவசிய தேவையாக உள்ளது. அந்நாட்டின் F-35 போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், லேசர்கள், செயற்கைக்கோள்கள் உள்ளிட்டவை தயாரிப்பதில் அரிய வகை கனிமங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. எனவே சீனா விதித்த கட்டுப்பாட்டுக்கு எதிராக கொதித்தெழுந்த டிரம்ப் அந்நாட்டு பொருட்களுக்கு ஏற்கனவே உள்ள 30% வரியுடன் கூடுதலாக 100% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த கூடுதல் வரி நவம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வருவதாக அவர் தெரிவித்தார். டிரம்பின் அறிவிப்பால் அமெரிக்க பங்குச்சந்தைகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பெரும் சரிவை சந்தித்தன. இந்நிலையில் டிரம்பின் வரி விதிப்பு குறித்து சீன மக்கள் சிறுபிள்ளைத்தனமான முடிவு என்று விமர்சித்துள்ளனர். டிரம்பின் நடவடிக்கை சாதாரண ஒன்று என்றும் அதனை கண்டு அஞ்சப்போவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். டிரம்ப் ஒரு நிலையற்ற மனநிலை கொண்டவர் என்பதால் அவரது செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க தேவையில்லை என்று சீன மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எனினும் டிரம்பின் அறிவிப்பு குறித்து சீன அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி பங்கீடு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் முன்பே பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இருந்து MLA மற்றும் முன்னாள் MPக்கள் விலகியுள்ளது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இந்த தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளின் மகா கூட்டணிக்கும் திரு பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சிக்கும் இடையே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜகவிற்கும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இடையே தொகுதி உடன்பாட்டில் இழுபறி நீடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் திரு சிராக் பஸ்வான், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா தலைவர் திரு ஜித்தன் ராம் மஞ்சி ஆகியோர் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தியில் இருப்பதால் கூட்டணியை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. திரு சிராக் பஸ்வான் 40 முதல் 45 இடங்களையும், திரு மஞ்சி 15 இடங்களையும் கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அத்தனை தொகுதிகளை விட்டுத்தர பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் தயாராக இல்லாததால் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தொகுதி பங்கீட்டில் உடன்பாட்டை எட்ட பீகார் மாநில பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று டெல்லிக்கு வருமாறு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேச ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜகவில் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்டோருக்கு உரிய மரியாதை தரப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சியின் அலி நகர MLA திரு மிஸ்ரிலால் யாதவ் தனது ராஜினாமா கடிதத்தை மாநில கட்சி தலைமைக்கு அனுப்பியுள்ளார். நாட்டுப்புற பாடகி மைதிலி தாக்கூருக்கு இந்த தொகுதியை ஒதுக்க பாஜக முடிவு செய்துள்ளதே அவரது ராஜினாமாவிற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. திரு மிஸ்ரிலால் யாதவ் விரைவில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் MP திரு சந்தோஷ் குஷ்வாகா, முன்னாள் MLA திரு ராகுல் சர்மா, பங்கத தொகுதி MP திரு கிர்தாலி பிரசாத்தின் மகன் திரு சாணக்யா பிரசாத்தும் RJDயில் இணைந்துள்ளது பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது.
இதனிடையே பீகார் தேர்தலில் 100 தொகுதிகளில் போட்டியிட திரு ஓவைசியின் AIMIM கட்சி முடிவு செய்துள்ளது. தங்கத்தை விட கலைமாமணி விருதுக்கு மிகவும் மதிப்பு அதிகம் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் சார்பில் நேற்று நடைபெற்ற விழாவில் நடிகர் மணிகண்டன், இசையமைப்பாளர் அனிருத், இயக்குனர் S.J. சூர்யா, லிங்குசாமி, நடிகை சாய் பல்லவி, பாடகி ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட 90 பேருக்கு கலைமாமணி விருது வழங்கி அவர் கௌரவித்தார். விருதாளர்களுக்கு 3 சவரன் எடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் பட்டயம் வழங்கப்பட்டது. திரு அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரைக்கலைஞர் திரு K. மணிகண்டன் அவர்கள், குச்சிப்புடி நாட்டிய கலைஞர் ஜெயபிரியா விக்ரமன் அவர்கள். அப்போது பேசிய திரு ஸ்டாலின், மூத்த கலைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களையும் அடையாளம் கண்டு மிக சரியானவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். 90 வயதான மதிப்பிற்குரிய திருமதி முத்து கண்ணம்மாள் விருது பெறும் அதே வேளையில் இளம் இசையமைப்பாளர் அனிருத்தும் விருது பெறுவதாக சுட்டிக்காட்டிய அவர், அந்த வகையில் மிக சிறப்பான விழா இந்த விழா என்றார். காலையில் ஒரு விலை, மாலையில் ஒரு விலை என இன்றைக்கு ராக்கெட் வேகத்தில் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே செல்வதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், அந்த தங்கத்தை விட இந்த விருது மிகவும் மதிப்பு மிக்கது என்றார். ராக்கெட் வேகத்துல ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறிட்டு இருக்கு. இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கிற விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும். ஆனா அவ்வளவு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது. தங்கத்தை விட கலைமாமணின்னு புகழ் சேர்க்கப்பட்டதுக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா இது தமிழ்நாடு தரப்பட்டோம். எழுத்தும் பேச்சும் இலக்கியமும் கலையும் மொழியை வளர்ப்பதாக தெரிவித்த அவர், திராவிட மாடல் அரசு மொழியை காப்பதாக கூறினார். மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைந்துவிடும் என்ற திரு ஸ்டாலின், நம்முடைய அடையாளமே அழிந்துவிடும் என்றும் கூறினார். அடையாளம் அழிந்தால் தமிழர் என்று சொல்லிக் கொள்வதற்கே தகுதியை இழந்து விடுவோம் என்ற அவர், தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதையும் இழந்து வாழ்வதில் என்ன பயன் என்றும் வினவினார். விழாவில் பாரதியார் விருது முனைவர் திரு முருகேச பாண்டியனுக்கும், பாலசரஸ்வதி விருது நாட்டிய கலைஞர் திருமதி முத்து கண்ணம்மாளுக்கும் வழங்கப்பட்டது. இசைக்கான MS சுப்புலட்சுமி விருது பின்னணி பாடகர் திரு KJ யேசுதாஸுக்கு வழங்கப்பட்டது. அந்த விருதை அவரது மகன் பெற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் இருந்தபடி வீடியோ வெளியிட்ட திரு யேசுதாஸ் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கலைமாமணி விருதும் பெறப்போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, திராவிட இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம் என்று கூறினார். நம்முடைய முதலமைச்சரும் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் நடித்திருக்கின்றவர்தான் என்ற அவர், பரிசு பெற்ற கலைஞர்கள் தங்களுடைய கலைகளை தங்களுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் உடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வேலைநிறுத்தம் தொடரும் என்று LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்மண்டல LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 5500 லாரி உரிமையாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். 2025-30 ஆண்டுக்கான புதிய வாடகை ஒப்பந்த விதிகளில் எண்ணெய் நிறுவனங்கள் விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்களின் டெண்டரில் 3500 லாரிகள் வேலைவாய்ப்பு கோரி பங்கேற்ற நிலையில் 2700 வாகனங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் கிடைத்துள்ளது. இதனால் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து LPG கேஸ் டேங்கர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் இடையே காணொலி மூலம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கம்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம், வாயலூர் ஆகிய பகுதிகளில் நேற்று இடியுடன் கனமழை கொட்டியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பாம்புகளால் பரபரப்பு நிலவியது. ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. KRP அணையிலிருந்து வினாடிக்கு 7900 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 200 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால்
கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும், நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ஆலங்குடி, அரிமளம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, போடி, கடமலைக்குன்று ஆகிய பகுதிகளில் பெய்த மழை மக்களுக்கு ஆறுதலை தந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை வேளையில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. ராமநாதபுரம் நகர், வாலாந்தரவை, பேராவூர், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் தவிப்புக்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடு நகரம் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளிலும் நேற்றிரவு இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை வில்லிவாக்கத்தில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அவரின் தொகுதியான கொளத்தூர் தொகுதி வண்ணமீன் வர்த்தகத்தில் நாட்டிலேயே முக்கிய மையமாக திகழ்ந்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 500 குடும்பங்கள் வண்ணமீன் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தினை சார்ந்து வாழ்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு திரு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வண்ணமீன் வர்த்தகத்தினை பெரிய அளவில் மேம்படுத்திடவும், கொளத்தூர் பகுதியில் நடைபெற்று வரும் வர்த்தகத்தினை உலக அளவில் கொண்டு சென்றிடவும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக உலக தரத்திலான பிரத்யேக வண்ணமீன் வர்த்தக மையம் நிறுவப்படும் என அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார். இந்நிலையில் கொளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையம் 15,945 சதுர மீட்டர் நிலப்பரப்பளவில், 11,650 சதுர மீட்டர் கட்டட பரப்பளவில், 53 கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் 2 தளங்களுடன் மொத்தம் 188 கடைகள், அதில் 5 உணவகங்களுடன் கட்டப்பட்டது. இதனை நேற்று திறந்து வைத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு வண்ணமீன் வர்த்தக கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளையும் வழங்கினார். இந்த வண்ணமீன் வர்த்தக மையத்தின் 3 மின் தூக்கிகள், 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 45,000 லட்சம் லிட்டர் கொள்ளளவுடன் 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், 200 2 சக்கர வாகனங்களும் 188 4 சக்கர வாகனங்களும் நிறுத்துவதற்கான வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. வண்ண மீன் வர்த்தக மையத்தில் மொத்த மற்றும் சில்லறை வண்ண மீன்கள் விற்பனை செய்வதற்காக 188 கடைகள், ஆய்வகம், பயிற்சி கூடம், உணவு அரங்கம், பார்வையாளர் அரங்கம் ஆகிய வசதிகளுடன் வண்ண மீன் உற்பத்தியாளர், விற்பனையாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் ஆகியோர்களுக்கான சந்திப்பு மையமாகவும் கட்டப்பட்டுள்ளது. உள்ளே வந்து டெக்னிக்கல் திங்ஸும் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் சரி, பெரிய பெரிய விஷயங்களும் சரி, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையுமே கேட்டு டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவையில்லைன்னு சொல்லி பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஏர் வாட்டர் சேனலிங்கு, அது வாட்டர் ட்ரெயின் ஃபெசிலிட்டி, இன்ஜினரேட்டர்ஸ் ஃபெசிலிட்டி, லேப் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் இப்போது வேறு ஸ்டேட்டில் இருந்தோ இல்லை வேறு கண்ட்ரியில் இருந்தோ இப்போ கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து வேறு எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு பிஸ்னஸ் மீட்டாக இல்லாமல் இங்கேயே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி வந்து மீட்டிங் பிளேஸாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் வசதியோட ஒன் டைமில் ஒரு 1000-2000 பேர் விசிட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒரு பிளேஸை ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த கொளத்தூர் மார்க்கெட்டில் நாங்கள் கடை வச்சவங்களுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியான முறையில் எங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கேட்டு 3 அல்ல 4 முறை மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் கலந்து கொண்டு அந்த எங்களுக்கு தேவையானதெல்லாம் தேர்ந்து எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு விதமான அமைப்புகளும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்னையின் புதிய அடையாளமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த வண்ண மீன் வர்த்தக மையத்தின் மூலம் 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைப்பதுடன் இப்பகுதியில் வண்ண மீன் வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து நாட்டிற்கே முன் மாதிரியாக அமையும். சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளதாக பொதுமக்களும் கூறினர்.
புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் அதிக ஆர்வத்துடன் பொதுமக்கள் குவிந்ததால் விற்பனை களை கட்டியது. வாசிப்பு பழக்கத்தை மென்மேலும் வளர்க்கும் வகையில் புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் இம்மாதம் 3ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா இன்று நிறைவடைய உள்ளது. கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு முன்னணி பதிப்பகங்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இலக்கியம், வரலாறு, அறிவியல், கணிதம், ஆன்மீகம் உட்பட எண்ணற்ற தலைப்புகளில் லட்சக்கணக்கான நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அறிவியல் கண்காட்சியும் இதில் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டு மகிழ கோளரங்கமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறை தினமான நேற்று புத்தகங்கள் வாங்க பெற்றோருடன் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். படிப்பு சார்ந்து மட்டுமின்றி பொது அறிவு உள்ளிட்ட வகை வகையான புத்தகங்களும் கிடைப்பது மிகுந்த பயனளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். இது வந்ததுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா புக்கெல்லாம் படிக்கிறோம். அப்புறம் தெரியாத புக்கெல்லாம் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. கதை புக் இருக்குது, ஜிகே கொஷின்ஸ் இருக்குது, அப்புறம் நிறையா தென்னாலிராமன் கதை இருக்குது, செஸ்க்கு விளையாடுறதுக்கு கூட ஒரு புத்தகம் இருக்குது, அப்புறம் கபடி, ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான புக்கு கூட இருக்குது. புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய திருவிழா போன்று புத்தக காட்சி நடைபெறுவதாக மகிழ்ச்சியுடன் கூறினர். எப்போதும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க வருவோம். இன்னைக்கு புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம். புக்கு நல்லாயிருக்கு, எல்லாத்தையும் வாங்கிட்டோம். டிராயிங் புக்கு, டேபிள்ஸ், கலரிங் புக், கவிதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் புத்தாடைகள் வாங்கும் ஆர்வத்தை தள்ளி வைத்துவிட்டு புத்தக திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தகங்களை உற்சாகத்துடன் வாங்கிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தி துளிகள். புரத பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கோதுமை மற்றும் அரிசியை தாண்டி பருப்பு வகைகளின் உற்பத்தியை அதிகரிப்பதில் விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நேற்று வேளாண் துறை வளர்ச்சிக்காக 35,440 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 பண்ணை திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவின் இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிகாரத்தில் இருப்பவர்களின் பாரபட்சமான அணுகுமுறை மூத்த அதிகாரிகளின் சமூக நீதியை பறிப்பதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவின் மூத்த IPS அதிகாரி புரன்குமார் கடந்த 7ஆம் தேதி சண்டிகரில் உள்ள அவரது இல்லத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். பட்டியல் இனத்தை சேர்ந்த அவர் மூத்த அதிகாரிகளால் தாம் நடத்தப்பட்ட விதம் குறித்து தற்கொலை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அவரது மனைவிக்கு கடிதம் எழுதியுள்ள திருமதி சோனியா காந்தி, இந்த துயரமான நேரத்தில் நாட்டு மக்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பண மோசடி வழக்கில் தொழிலதிபர் திரு அனில் அம்பானியின் உதவியாளரும் ரிலையன்ஸ் குழும நிர்வாக இயக்குநருமான அசோக் குமார் என்பவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஒரு நிறுவனத்தின் பெயரில் பெற்ற வங்கிக் கடன்களை சட்டவிரோதமாக மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்துள்ளதாக அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் திரு அனில் அம்பானி 17,000 கோடி ரூபாய் பண மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ரிலையன்ஸ் குழும நிர்வாக இயக்குநர் கைது செய்யப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி அருகே வீடூர் மற்றும் வழுதாவூரில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அஞ்சனக்கோல், நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய தக்லி, மணிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதால் அந்த கிராமங்களில் அகழாய்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டிவனத்தை சேர்ந்த வரலாற்று பேராசிரியர் திரு மாயகிருஷ்ணன், அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை ஆய்வாளர் திருமதி ஜெயபிரதா ஆகியோர் மேற்கொண்ட கள ஆய்வில் இந்த பொருட்கள் கிடைத்துள்ளதால் கீழடி போன்று இங்கும் அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் கொடுந்துயர சம்பவத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட்டதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கரூர் நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு நேற்று தலா 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கிய அவர், இந்த துயரத்தை அரசியலாக்க நினைப்பவர்களை கரூர் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறினார். சென்னை, கோவை, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கொசுக்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் மருந்து தெளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு சோமசுந்தரம், 4 நாட்கள் ஆகியும் காய்ச்சல் குறையாவிட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் உடனடியாக தேவையான சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் கோயில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் நடப்பதை ஒட்டி இந்த மாதம் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக அடுத்த மாதம் 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமை அலுவலக நாளாக இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. வெத்தலுப்பட்டியில் கமலக்கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நேற்று ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஓர் அறையில் பட்டாசு மருந்து கலவையில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக திடீர் என தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த பட்டாசுகள் அனைத்தும் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. ஊழியர்கள் அனைவரும் சுதாரித்து வெளியே ஓடி வந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த வெடிவிபத்தில் 2 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் வாங்க கற்றுக்கொள்வோம், தீ பாதுகாப்பு அறிவோம், உயிர்களை காப்போம் என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீபாவளி நேரத்தில் பலகாரம் செய்யும் போது தீப்பிடித்தால் அதனை எப்படி அணைப்பது என்பது குறித்தும், பொது இடங்களில் தீப்பிடித்தால் அணைப்பது எப்படி என்பது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சிறுபிள்ளைத்தனமாகவும் தான் தோன்றித்தனமாகவும் நடந்து கொள்வதாக விமர்சித்துள்ள சீனா 100% வரி விதிப்பை கண்டு அச்சப்பட போவதில்லை என்று தெரிவித்துள்ளது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் விலகியுள்ளது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை வில்லிவாக்கத்தில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.